தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, அது ஒரு உண்மை சம்பவத்தில, ஓகே. இது இவங்க இப்படி சொல்றாங்க. அது எனக்கே இப்படி இது உதவுது. அத மத்தவங்களுக்கும் சொல்லும்போது, அதுவும் ஒரு பயனுள்ள அவங்களுக்கு நிகழ்ச்சியா இருக்கும். அதுவும் அவங்க வாழ்க்கைக்கு இந்த மாரி அவங்க ஃபேஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு உதவுமே என்று தான் அந்த மாரி உள்ள கதைய தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டுருக்கேன். இன்று சொல்லப்போகும் கதை கூட அப்படிதான். அ ஆனா இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ப வாழ்க்கைன்னா என்னான்னு நெனைக்கிறோம்? இப்ப மெயினா நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க ஓகே. ஆனா இப்ப எல்லாருமே பேரண்ட்ஸ விட்டு அவங்கவங்களும் போய் தனியா வேற நாடு, வேற ஊரு அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ போனதும் அந்த இடத்துல, அந்த போற ஊர்ல நம்ம செட்டில் ஆவறதுக்கு கஷ்டப்படுறோம். ஓ நம்ப அவ்வளோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி, அவ்வளோ டைம சாக்ரிஃபை பண்ணி குழந்தைங்க, ஃபேமிலி அதெல்லாம் சாக்ரிஃபை பண்ணி செட்டில் ஆயி, ஒரு ஸ்டேபிள் ஆவறதுக்கு முன்னாடி, ஸ்டேபிள் ஆயி நல்லா வந்தா ஓகே. நல்லா ஒரு 70, 80 இயர்ஸ் வரைக்கும் ஹெல்த்தியா ஆனா அப்படி சில பேரெல்லாம் ஒரு 70 வரைக்கும் ஹெல்த்தியா வாழணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நைட் அண்ட் டேன்னு பார்க்காம உழைக்கிறாங்க. அப்ப அந்த உடம்பு அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யுது. ஆனா, அத நம்ம கேர் பண்ணணும்னு பல பேர் நெனைக்கிறதில்ல. அதனால ஏர்லியாவே அவங்க அந்த ஹெல்த் கண்டிஷன் இஷ்யூக்கு போயிடுறாங்க. அப்படி போம்போது, அவங்க அந்த வாழ்க்கையில என்னென்ன அனுபவிக்கணும் ஒரு ரிட்டயர்மெண்ட் வரும்போது, அப்படின்றத அவங்களால அனுபவிக்க முடியல. சில நேரம் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருது. போணும்னு, ஓ இதெல்லாம் பண்ணணும், இந்த நாட்டுக்கு போணும், அந்த நாட்டுக்கு போணும், அத அனுபவிக்கணும், வெளியில போய் ஒரு ஃப்ரெஷ் ஏர் எடுக்கவே ஆ நம் அப்படின்றதெல்லாம் அவங்க அனுபவிக்கணும்னு நெனைக்கும்போது, அந்த நேரத்தில அவங்களால முடியல. ஆனா, வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே! அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட பாடத்த தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். வாங்க இப்ப கதைக்கு போலாம். நான் அவங்கள ரீசென்ட்டா ஒரு பேஷண்ட்டா அவங்கள பார்க்க போயிருந்தேன். அவங்க ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். அதனால அவங்களுக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக்லாம் வீட்லயே வச்சு 1 மாசம், 2 மாசம்ன்னு சொல்லி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ ஐவி ஆன்டிபயோட்டிக் குடுக்க வேண்டி வரும். அதனால நாங்கலாம் போய் குடுத்துட்டு வருவோம் வீட்ல. ம் அப்ப அந்த பேஷண்ட் ஒரு நாள் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அ மேபி அவங்க இந்தியன்ஸு. ஆனா வேற நாட்ல இருந்து திருப்பி இங்க செட்டில் ஆயி, ரொம்ப மீன்ஸ் 50, 60 வருஷம் ஆயிடுச்சு. ஆ ம் 70 வருஷம், 50 வருஷம் மேல ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்ப வரும்போது இங்க அவங்க ஒரு அளவு செட்டில் ஆயி, அப்புறம் மேரேஜ் பண்ணி, அப்புறம் வீட வாங்கி, அது மோர்ட்கேஜ் பே பண்ணி அவங்க முடிக்கிறதுங்காட்டியும், அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சாம். அதனால எக்ஸ்ட்ரா சாட்டர்டே, சண்டேலாம் ஓவர் டைம் அது மாரிலாம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஏன்னா அங்கேருந்து வரும்போது நல்லா ஹை பே சேலரியும் இல்ல அவங்களுக்கு. ஒரு மிடில் அ ஒரு டிகிரியோட திருப்பி இங்க மிடில் கிளாஸு அப்பல்லாம் வரும்போது ரொம்ப நான் இப்ப அதெல்லாம் ரொம்ப டிஸ்கிரைப் பண்ண விடல. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க எம் இப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க குழந்தைங்கலாம் பெரியவங்களாகி அவங்கவங்களும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப நான் அப்போ ஒரு ஈஸ்டர் ஹாலிடேஸ்ன்றதால உங்க பிள்ளைங்கலாம் பார்க்க வருவாங்களா? இப்ப ஈஸ்டர் ஹாலிடேஸ் தானேன்னு நான் கேட்டேன். இல்ல, இல்ல பேர குழந்தைங்கலாம் இப்ப அவங்கலாம் ஹாலிடே போயிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க. ஆ ஆமா. அவங்கலாம் எல்லா எப்ப வந்தாலும் இந்த ஹால்ஃப் டெர்மு, எவ்ரி டெர்ம் ஹாலிடேஸ்க்கு வந்தா வெளியில குழந்தைங்களோட அ வேற கண்ட்ரிக்குலாம் போயிட்டு வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துது. அப்ப நீங்கலாம் எத்தன ஹாலிடே போயிருக்கீங்க இது மாரி? அப்படின்னு அவங்க நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்கங்க. நாங்க மொத்தமே ஒரு 4, 5 ஹாலிடேஸ் தான் எங்க லைஃப்ல போயிருப்போம். அம் ஆனா எங்க பிள்ளைங்க வருஷத்துக்கு நாங்க ஒரு 4, 5 ஹாலிடே அவங்க போறாங்க. வருஷத்துக்கு அவங்க போறாங்க. ஆனா இவங்க லைஃப்ல 4, 5 ஹாலிடே தான் போயிருக்காங்க. அப்ப நெனச்சது எனக்கு அப்படியே ஏதோ என்ன அவ்வளோ பாரமா இருக்கிற மாரி இருந்துச்சு. பாவம் இவங்க அவங்களுக்கு ஸ்டேபிளா அவங்க இப்ப குழந்தைங்க கூட அவங்க போலாம். ஆனா போக முடியல. அவங்க ஹெல்த் கண்டிஷனு. அப்ப நான் நெனச்சு பார்த்தேன். ஏன் ஓகே நம்ம முன்னேறணும். நம்மளும் வேற நாட்ல போய் கஷ்டப்பட்டு முன்னேறும்போது, வேற சிட்டி எங்க இருந்தாலும்னு வச்சுக்கங்க. ஆனா ஏன் கொஞ்சம் கொஞ்சம் காச அட்லீஸ்ட் ஒரு எவ்ரி இயர் ஒரே ஒரு ஹாலிடே அவங்க ஒரு
ஒரு சந்தோஷம். ஏன்னா, அந்த வயசான காலத்தில வந்து நம்ப அத தான் நெனச்சு பார்க்க முடியும். "அப்படிலாம் போனோமே, இந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு இங்கலாம் இருந்தோமே." அது ஒரு 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 குட்டி சந்தோஷத்த குடுக்கும். நமக்கு ஒரு மெமரி அந்த ஓல்ட் ஏஜ்னாவே ஒரு அசை போட்டு பார்க்குற ஒரு மெமரி காலம். அத ஏன் நம்ம வந்து ஒரு கிளியரா வச்சுக்க கூடாது? ஒரு சந்தோஷமா வச்சுக்க கூடாது? அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அ அதனால நம்ம ரொம்ப போக முடியலனாலும் 1, 2 அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்கள ஓட சின்ன சின்ன பக்கத்துல இருக்கிற ஊருக்கு, பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு அப்படி எல்லாரும் சேர்ந்து போயி, அவங்களுக்கு வேண்டியது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 நாளு இல்லது 2 நாளு இது மாரி நெறைய ஆள் அப்படிலாம் போயிட்டு அ வரலாமே! பாருங்க அவங்க பசங்க வருஷத்துக்கு 4, 5 ஹாலிடே போறாங்க. ஆனா இவங்களோட சிச்சுவேஷன் வந்து அவங்க ஹோல் லைஃப் ஒரு 50, 60 இயர்ஸ்ல இருந்த அந்த ஊர்ல இருக்கும்போது, ஒரு மொத்தமாவே போயிருக்கிறாங்க. அதான் எனக்கு வந்து அப்ப வந்து இல்ல இதுலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 1, 2 ரொம்ப போகலனாலும் 1, 2 போகணும். லைஃப் வந்து வாழறத வந்து ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணணும். அத நம்ப வயசானம்போது அத அசை போடணும். நல்ல மெமரீஸ் எல்லாம். அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இத மாரி நெனச்சு பாருங்க. ரொம்ப ஓடணும். வாழ்க்கைக்கு ஓடணும். எல்லாம் சின்ன வயசுலேருந்து வரும்போது. ஆனா, அந்த மாரி உங்களுக்கும் ஒரு அட்லீஸ்ட் இந்த மாரி நெனைக்கணும் ஃப்யூச்சர்ல அப்படின்னு நெனைக்கிறதுக்காகவாது 1 ஆர் 2 போங்க. ஏன்னா, அந்த வயசானம்போது நம்மள்ட்ட பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கவங்களும் இதே மாரி தான் லைஃப் ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன்னும்போது. அப்ப அத நம்ம நெனச்சு பார்த்து ஒரு அண்ணாந்து ஸ்கைய பார்க்கும்போது, இதெல்லாம் இப்படிலாம் போனோமேன்னு ஒரு ஒரு குட்டி சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்டோரிய சொன்னேன். இதுபோல மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.